மொபைல் இல்லாத ஒரு உலகத்துல வாழணும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்துல பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய ஒரு கனவாவே மாறிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷனையும் டிப்ரெஷனையும் அந்த டிஜிட்டல் யுகம் அளிக்குது. மதுரையில உண்மையிலேயே மொபைல் இல்லாத ஒரு வாழ்க்கைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாருங்க, நொண்டி விளையாடுறாங்க. 90s கிட்ஸ் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பின்னால போன மாதிரி இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு முயற்சியை மதுரை அருங்காட்சியகங்கள் துறை நடத்துறாங்க. அதாவது அருங்காட்சியகங்கள் உலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு ஒரு 5 நாள் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள், தாயம், பல்லாங்குழி, நொண்டி, கிட்டிப்புல் இப்படின்னு பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளை இந்த அருங்காட்சியகங்கள் துறை சார்பில் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய போட்டிகள் இந்த ஒரு வாரம் கோடை காலத்தை முன்னிட்டு நிறைய நடத்திருக்காங்க. இது என்ன முக்கியமானதுன்னா, இன்னைக்கு இந்த யுகம் நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படின்னா கவன சிதறல் தான். நம்மளால எதுலையும் கவனம் குவிக்க முடியல, மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனோட வாழ்றோம், எதுலையும் ஊன்றி படிக்க முடியல, எதையும் 10 செகண்டுக்கு மேல கவனிக்க முடியல, இப்படியான சிதறல்களோட எல்லாரும் வாழ்றோம். குறிப்பா குழந்தைகள் அந்த அப்சர்வேஷன் திறனையே இழந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அபாயத்தை நோக்கி போயிட்டு இருக்க நிலைமையில இப்படி ஒரு விளையாட்டை இவங்க முன்னெடுத்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. நாம இந்த இன்னைக்கு பாருங்க எவ்வளவு உற்சாகமாக இவங்க நொண்டி விளையாடக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கறத பாக்குறோம். உடல் அளவிலையும் சரி, அக அளவிலையும் சரி, இவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு முக்கியமான ஒரு அக குவிதலான பயிற்சியை இந்த விளையாட்டுகள் எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறது ஆய்வுகள் மூலம் உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு. இப்போ இந்த விளையாட்டுகள்லாம் இவ்வளவு பேரு நம்மளோட சேர்ந்து விளையாண்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு பெரிய உற்சாகமா இருக்குது. குழந்தைகள் எல்லாம் எந்த தருணமும் அவங்க தயாரா இருக்காங்க. உண்மையான ஆரோக்கியமான உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விளையாட்டை விளையாடுறதுக்கு எப்பவும் குழந்தைகள் தயாராக, பெற்றோர்கள் அவங்களுக்கான அதுக்கான வாசலை திறந்து விடணும், அதுக்கான கதவுகளை திறந்து வைக்கணும் அப்படிங்கறதா இந்த போட்டிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தியா இருக்கு. நம்ம குழந்தைங்கிட்ட எல்லாம் பேசுவோம். அம்மா, எவ்வளவு விளையாண்டியா தம்பி? எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு? நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அப்புறமா நான் ஜெயிக்கணும்ன்ற எனக்கு அந்த துணிச்சி வந்துருச்சு. என்ன எப்படி விளையாண்டீங்க? நான் நல்லா ஓடி ஆடி விளையாண்டேன். அது மட்டும் இல்லாம அந்த காலத்து விளையாட்டை விளையாடுறதுக்காக எனக்கு ஹாப்பியா இருக்கு. அந்த காலத்து விளையாட்டுன்னு குழந்தைங்க சொல்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம எதையோ அந்த காலம் 90s கிட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்போம். இப்ப பாருங்க, இவங்க அந்த காலத்து விளையாட்டுன்னு நொண்டியும் பல்லாங்குழியும் சொல்ற நிலைமைக்கு ஆயிட்டோம். பேசுவோம். மா, உங்களுக்கு இந்த விளையாட்டுல என்னெல்லாமா பிடிச்சிருந்தது? எல்லாத்தையும் பிடிச்சிருந்து. என்னெல்லாம் பிடிச்சிருந்து உங்களுக்கு? இதெல்லாம் விளையாடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா எது? ஜாலியா தான் இருந்துச்சு. நீங்க எவ்வளவு ஜாலியா இருந்தது உங்களுக்கு? நான் எல்லாரையும் பிடிக்கும் போது நான் பிடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால பிடிக்கவே முடியல. அப்புறம் நான் ஓடி ஆடி விளையாடும் போது யாரும் என்ன தொடவே இல்லை. ஜாலியா இருந்துச்சு அது. எப்படிமா உங்களுக்கு இந்த விளையாட்டு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏமா? ஆனா பிடிக்க வந்த போது பிடிக்க முடியல. ஜெயகண்ணன் பார்த்து முன்னா நேரத்துல விளையாட போது நல்லா இருந்துச்சு. நீங்க வீட்டுல இந்த விளையாட்டுலாம் விளையாண்டுருக்கீங்களா? இல்ல உங்க ஸ்கூல்லயோ வீட்டுல விளையாட முடிஞ்சிருக்கா? நான் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் விளையாடுறேன். அப்புறம் இந்த கேம் வந்து ரொம்ப ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது இதுல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த போன் பாக்குறது வந்து நிப்பாட்ட முடியும். இந்த கேம் விளையாடும் போது ரொம்ப ஜாலியா அப்புறம் ஹாப்பியா இருக்கு. போன் பாக்குறத நிப்பாட்ட முடியும்னு சொன்னீங்கல்ல, எப்படிமா அது எப்படி நிப்பாட்ட முடியும்? இந்த கேம் விளையாண்டா எப்படி நிப்பாட்ட முடியும்னு தோணுது உங்களுக்கு? எப்பவுமே போன் பாக்குறோம்ல, சொல்லுங்க. இப்ப நம்ம விளையாடினா ரொம்ப ஆக்டிவா இருக்கும். போன் பார்க்கணும்னு அந்த நினைப்ப வந்து நிப்பாட்ட முடியும். பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயத்த இந்த பொண்ணு சொல்றாங்க. நீங்க விளையாண்டீங்கன்னா பிராக்டிக்கலா ஓடி ஆடி விளையாடும் போது உடலும் மனமும் ஆக்டிவா இருக்கு. ஆக்டிவா இருக்கும்போது போன் பாக்குற நினைப்பே இல்லாம பண்ண முடியும். அது ஒரு மிக முக்கியமான வழி. நிறைய பேர் குழந்தைங்களை எப்படி போன்ல இருந்து வெளியே கொண்டு வந்து தெரியலன்னு தவிக்கதா பெற்றோர்லாம் சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள், நீங்க விளையாட அனுமதிச்சா போதும், அது அவங்களுக்கு அந்த நினைப்பு வராதுன்னு சொல்றாங்க. தம்பி, நீ எப்படி விளையாண்ட? எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு உனக்கு? ஜாலியா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நல்லா கால்லாம் ஊண்டி, கால் ரொம்ப வலிக்கும், இப்பெல்லாம் வலிக்கிறது இல்ல, நல்லா ஊண்டி விளையாடுற இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு.
என்ன என்ன பிடிச்சிருந்து தம்பி இந்த கேம்ல உனக்கு என்ன பிடிச்சிருந்தது? அடுத்தவங்கள போய் பிடிக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு போய் விளையாடுறது, எல்லாரும் சமம் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அது பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரிலாம் பாக்குறது இல்ல, எல்லாரும் சமம், எல்லாரும் போய் விளையாடணும் அந்த மாதிரி. அக்கா, நீங்க இது குழந்தைங்களுக்கு இந்த கேம் எல்லாம் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? உங்க குழந்தைங்களை நீங்க அழைச்சிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன மனநிலையில அழைச்சிட்டு வந்தீங்க? இல்ல இப்போ யூஸ்வலா இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்டுல எல்லாரும் மொபைல் போன்ஸ், வீடியோ கேம்ஸ், இண்டோர் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. நம்மளுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, அந்த பாரம்பரியத்தை விட்டுட்டு தான் பல இதை தேடி போயிட்டு இருக்கோம். ஆனா எல்லா விதமான சயின்டிபிக்கான எல்லா எத்திக்ஸ் எல்லாமே நம்மளோட ட்ரெடிஷ்னல் கேம்ஸ்ல இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அது மீட்கக்கூடிய ஒரு முயற்சியா தான் இதை பாக்குறேன். ஸோ இங்கே நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு வரும்போது இன்னும் அதை நம்ம ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தி கொண்டு போறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா தான் நான் பாக்குறேன். பாப்பா, நீங்க விளையாண்டீங்கல்ல, உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. என்னம்மா பிடிச்சிருந்தது கேம்ல? இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது அங்கிள், என்ன சொல்றீங்க? இங்க எல்லாருமே சின்னவங்க பெரியவங்கன்னு யாரையுமே பார்க்காம சமமா வச்சு விளையாடுறது பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த கேம்ல நான் வந்து கேட்சரை வந்து பிடிச்சது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்க, விளையாட்டுல கூட ஒரு சமத்துவம் இருக்கணும்ன்றாங்க. வெறும் குழந்தைங்களோட விளையாடுறது இல்ல, பெரியவங்களும் குழந்தைங்களா மாறி விளையாடுறது வந்து உங்களுக்கு ஒரு வகையில இன்னொரு இந்த குழந்தைங்களை கவரக்கூடிய ஒரு அம்சமா பாக்குறோம். பாப்பா, நீங்க விளையாண்டீங்களா? எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேம், நீங்க இப்போ இந்த கேம் எல்லாம் இவங்களுக்கு இன்டீரியரா என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? மைண்ட கண்டிப்பா ரெஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும். அது போக வந்து எல்லாரு கூடயுமே வந்து கோஆர்டினேஷனோட விளையாடணும் அப்படின்ற அந்த சோஷியலைஸ் ஆகுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த கேம்ஸ் எல்லாம் நாங்க பாக்கிறோம். வேற என்ன விஷயங்களா நீங்க கவனிச்சீங்க, அப்சர்வ் பண்ணி இந்த குழந்தைங்க விளையாடும் போது இதெல்லாம் இந்த மாற்றங்கள்லாம் நம்ம விளையாட விட்டுட்டோமே அப்படின்னு? நிறைய குழந்தைங்களுக்கு இன்னும் ஓடவே தெரியல, அந்த லெவல்ல தான் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வச்சு குழந்தைங்களை மொபைல கையில கொடுத்து நம்ம ஃப்ரீயானா போதுன்னு விலகிட்டு இருந்த டைம்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து குழந்தைங்க இப்படியும் விளையாட தெரியும் அப்படின்றத இன்னைக்குதான் எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. எவ்வளவு விஷயங்கள் நம்ம பேச வருது பாருங்க. இந்த விளையாட்டுகள் மூலம் சோசியலைஸ் ஆகிறது மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. குழந்தைகள் வந்து எல்லோரோடையும் பழகிறது, எல்லோரோடையும் பேசுறது, சோசியலைஸ் ஆக வேண்டியது எவ்வளவு ஒரு சமூக மனிதனாக நமக்கு முக்கியம் அப்படிங்கறது இந்த விளையாட்டுகள் மூலம் சொல்லுது. இன்னொன்னு, ஓடவே தெரியல குழந்தைங்களை, ஓடவே தெரியாதவர்களாக மாத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்து இந்த விளையாட்டுகள் மீட்குது அப்படின்னு சொல்றாங்க. தம்பி, உனக்கு எப்படி ஜாலியா இருந்துச்சு இந்த விளையாட்டு? கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடணும்னு தோணுச்சுனே. அவங்க இந்த ஓடிட்டு இருப்பாங்களே, ஓடிட்டு இருக்கவங்கள எப்படினாலும் பிடிக்கணும், நம்ம வந்து எப்படி லீடிங்ல இருக்கணும் பாயிண்ட், அந்த மாதிரி வீட்டுல சும்மாவே போர் அடிச்சுட்டு உட்கார்றதுக்கு இங்க வந்து ஜாலியா விளையாடுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுனே, நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. அவருக்கு ஒருத்தவங்களை ஓடும்போது ஒருத்தவங்களை பிடிக்கணும், ஒருத்தவங்களை தொடணும் அப்படிங்கிற வகையில கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு இன்னி வரைக்கும் நாங்க நொண்டினா அந்த பாக்ஸ் போட்டு விளையாண்டுதான். இப்ப இங்க வந்தோன்னு நிறைய டைப்ஸ் இருக்கு நொண்டியில, 6 விதம் உண்டு. எங்க பாட்டி வந்து எங்க கூட பல்லாங்குழி இதெல்லாம் விளையாண்டு, இப்ப எங்க பாட்டி வந்து எங்களுக்கு நொண்டினா அந்த பாக்ஸ் போட்டு 1 2 3. இப்ப இங்க வந்தோன்னு வித்தியாசமா புதுசு அதுலயே வெரைட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்னு, வீட்டுல இருந்தோம்னா தனியா இப்ப வெயில்ல எங்கேயும் போக முடியல, வெயில் சுடுதுன்னுட்டு. ஆனா இங்க பார்த்தோம் நிறைய பிளே இருக்கும்போது சும்மா பேசிக்கிட்டாச்சும் மரத்தடியில சேர் போட்டு பேசுறதே நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. பாருங்க, விளையாடுறத தாண்டி குழந்தைங்களை, சக மனுஷங்களை மீட் பண்றது, சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையே இந்த திறந்த வெளி மைதானம் மண்ணு கொடுக்குது நமக்கு. நிலத்துல வந்து வெயில்ல வந்து வெயிலோடு விளையாடுறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான சாத்தியங்கள்லாம் கொடுக்குது. பாப்பா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது இந்த விளையாட்டுல? இந்த விளையாட்டுல அடுத்தவங்களை வந்து அப்படியே வித்தியாசமா இருக்குல்ல, நம்மளே நொண்டி அடிச்சுட்டே அடுத்தவங்களை போய் தொடுறது, அடுத்தவங்க வந்து இல்ல எப்படி டாக்டிக்ஸ்னே தெரியாம விளையாண்டது, எனக்கு திருப்பியும் இன்னொரு மேட்ச் கொடுத்து திருப்பி விளையாண்டு நல்லா தான் இருந்துச்சு. இங்க வீட்டுல வந்து நம்ம உள்ளே இருக்கிறது போல தெரியாத ஆட்களோட பேசுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடைக்குது. குழந்தைங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களோ பேரண்ட்ஸ் அப்படின்னு தான் இவங்க எல்லாம் பேசும்போது தெரியுது. ஏன்னா இவங்க எவ்வளவு விஷயங்களை பேசுறாங்க, சோசியலைஸ் ஆகிறத விரும்புறாங்க குழந்தைங்க, வெயில்ல விளையாடுறதையும் மனுஷங்களை சந்திக்கிறதையும் விரும்புறாங்க குழந்தைங்க. அப்போ இதையெல்லாம் தடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த யுகம் உருவாக்கி கொடுக்குன்ற வகையில தான் இதை மீட்கக்கூடிய வழி என்பது இந்த விளையாட்டு மூலம் உருவாக்கப்படுது. நாம அருங்காட்சியங்களுடைய துறை பொறுப்பாளர் திரு மருதுபாண்டியன் இருக்கார், பேசணும். சார், உண்மையில இந்த இப்படி ஒரு போட்டியை நடத்தணும்னு உங்களுக்கு தோணுனதுக்காகவே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிக்கிறோம் சார். எதுக்காக இதை இப்படி நடத்த நினைச்சீங்க சார்? இது எதாச்சமா எடுத்த முடிவு தான். திடீர்னு ஒரு முடிவு எடுத்தேன், என்ன கேம் புதுசா அறிமுகப்படுத்தலாம், அருங்காட்சியகத்தினுடைய
பணிகளை வந்துட்டு நம்ம வெளியில நிறைய கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும் ஒரு திடீர்னு எடுக்கப்பட்ட முடிவு தான். ஆனா இது வந்து தொடர்ச்சியா நம்ம நடத்த வேண்டிய ஒரு போட்டி தான். போட்டி ஆரம்பிக்கும் பொழுதே எனக்கு கொஞ்சம் பயத்தோட தான் நான் ஆரம்பிச்சேன். ஏன்னா இப்போ சின்னவர்களுமே பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விளாடுறாங்க, ஏதாவது கீழே விழுந்தாங்கன்னா ஏதாவது கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சேன். பட் உண்மையிலே வந்து எல்லோருமே என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி விளாண்டுருக்குறாங்க அவங்களுடைய. ஏன்னா கடந்த கால வாழ்க்கையை எனக்கு ஞாபகப்படுத்திருக்கிறீங்க. முதல் நாள் விளையாட்டு அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலிருந்து ஒரு 80 வயது உள்ள பாட்டி வந்து உட்காந்து தாயம் விளாடுறாங்க, சாரி பல்லாங்குழி விளாண்டாங்க. பல்லாங்குழியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சந்தோஷத்தை காட்டிலும் தோத்தாலும் பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷத்தோட விளையாண்டாங்க. இந்த கேமை விளையாடும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே நான் தோத்துட்டேன், நான் அவுட் ஆயிட்டேன், அவங்களா வாண்டடா கையை தூக்குனாங்க. ஏன்னா இதே மற்ற கேமா இருந்தா ஏதாவது மால் பிராக்டிஸ் பண்ண தோணும். இந்த ட்ரெடிஷனல் கேமை பொறுத்த அளவுல அவங்களே அவங்க நீதிபதி, அவங்களாவே சார் நான் வந்து அவுட் ஆயிட்டேன் சார், நான் வெளியே வந்துட்டேன். அப்ப அவங்களுக்குள்ளேயே ஒரு மனப்பான்மை, நல்ல ஒரு சகோதரத்துவ மனப்பான்மை, நீதிக்காக விளையாட வேண்டாம், நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, எதிராளி ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நம்ம ஏத்துக்கிற வேண்டிய மனப்பக்குவம். இப்ப நிறைய காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா தோத்த உடனே பிள்ளைய அழுவாங்க. ஆனா தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது 4வது நாளான ஒரு விளையாட்டு போட்டி. யாரும் அழுததை நான் பார்த்தது இல்லை. தோத்ததுனால நான் பெரிய தோத்துட்டேன்னு கவலைப்படவும் இல்லை. சரி இப்படிதான் விளையாடணும், ஒரு குழு போட்டி, ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார நம்ம விளையாடன்ற ஒரு ஆர்வத்தோட விளையாண்டா பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தான். இன்னைக்கு இந்த பெரியவங்க நொண்டியிட விளையாடும் பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா அவங்க ஹவுஸ்லயே இருந்து வீட்டுக்குள்ளேயே வேலை பார்த்துக்கிறவங்கள திடீர்னு கொஞ்சம் விளையாட சொல்லும் பொழுது ஏதாவது கீழே விழுந்துருவாங்களோ அந்த பயம் வேற இருந்தது. இருந்தாலும் அவங்க இல்ல எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட இந்த விளையாட்டை வந்து ரசிச்சு இவங்க விளையாண்டுருக்கிறாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குழந்தைங்க விளையாண்டது தான். நான் பார்த்து பல வருடங்கள் ஆச்சு. இன்னும் நிறைய இதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொரு வருடமும் மே மாதம் அதை கொண்டு போகணுன்ற ஒரு முயற்சி இருக்குது. தொடர்ச்சியா வந்து இது மாதிரியான நிகழ்வுகள் எங்களுடைய அருங்காட்சியகத்தினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் நாங்க இது வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். மதுரை GOVT museum.81 என்ற பேஜ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அன்றாட நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது. இப்ப அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நொங்கு வண்டி போட்டி, நொங்கு எப்படி சாப்பிடுறது, அதை எப்படி ஓட்டுறது, அப்படி ஒரு விளையாட்டு ஆரம்பிக்கலாம்னு பிளான் வச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஜூன் 5ஆம் தேதி ஒரு பெரிய அளவில் கோலப்போட்டி நடத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சுற்றுச்சூழல் மாசுபாடு அதிகமாக இருக்குது. இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து மக்கள் மத்தியில் கொடுப்பதற்காக கோலங்கள் மூலமாக இந்த அருங்காட்சியகத்தில் நடத்தலாம்னு ஒரு திட்டமிடப்பட்டுள்ளது. வெகு விரைவில் அது தொடர்பான ஆலோசனைகள், அது தொடர்பான அறிவிப்புகளும் வெளிவரும். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பயந்துகிட்டு தான் இருந்தேன் எப்படி இந்த ப்ரோக்ராமை கொண்டு செல்ல போறோம். நேற்றுலாம் தாயம் விளையாட்டுல நல்ல ஒரு அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அதெல்லாம் கிடையாது. சந்தா பந்தம் நண்பர்கள் யாரும் கிடையாது. யாரா இருந்தாலும் வெட்டுனா வெட்டுதான். நாங்க என்ன தாக்க வரவங்கள 4 பேர் 4 கார்னர்ல வந்தா நான் அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது, அந்த ஒரு டாக்டிஸ் பிளான் பண்ணி விளையாண்டாங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க நல்ல ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா 10 மணிக்கெல்லாம் ஆள் கம்மியாக தான் தெரிஞ்சு, திடீர்னு பார்த்தா கூட்டம் இவ்வளவு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வரவேற்பு. மதுரை மக்களுக்கு மிக்க நன்றி. அரசு அருங்காட்சியகத்தில் இது மாதிரியான தொடர்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். நீங்கள் தொடர்ச்சியாக அருங்காட்சியகத்துடன் சேர்ந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பல நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருப்போம். உங்களுக்காக நன்றி, வணக்கம். சரி, முக்கியமா இந்த கேம் எல்லாம் விளையாடும் போது அக அளவுல, மன அளவுலையும் உடல் அளவுலையும் என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே, ஒரு அரை பொழுது வந்து இந்த பசங்களை எவனுமே செல்போன் விளையாட வரல. ஏன்னா செல்போன்ல வந்து பாத்தீங்கன்னா விளாண்டு கண்ணு கெட்டு போறது காட்டிலும் நல்லா ஜாலியா குழுவா நட்பு வட்டங்களோட சேர்ந்து விளையாடுறது, இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரை நாள் என் வீட்டில் பாத்தீங்கன்னா அரை செகண்ட் கூட வந்து செல்போன் இல்லாம இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு அரை நாள் இவங்களை செல்போன் இல்லாம நான் வச்சிருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சது அவங்களோட பேரண்ட்ஸ் தான். அவங்களுக்கு தான் முதல் நான் அதை வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லா வேலைகளையும் விட்டுட்டு அவங்க அங்கிருந்து இங்கே பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து இங்க இருந்து ரிட்டர்ன் போகிறேன். அதுக்கான டெடிகேஷன், அது உண்மையிலே நான் வந்து அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல காத்திருக்கிறேன். ஒரு சிலரெல்லாம் அந்த தொலைபேசியில் வந்து நான் சேர்ந்துக்கலாமா, ஒரு 90 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாட்டி இந்த வயசு, எனக்கு வயசு இவ்வளோ ஆகி போச்சு, நான் சேர்ந்துக்கலாமான்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்வம், பல்லாங்குழி விளையாடும் பொழுது நுணுக்கங்கள், எந்த குழியில எடுத்தோம்னா எதிரணியில காலி பண்ணலாம், அந்த நுணுக்கம், பகிர்ந்தளித்தல். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பல்லாங்குழியினுடைய முடிவுல என்ன நடக்குது, பகிர்ந்து அழித்து மறுபடியும் அவங்களை வந்து ரீட்ரைவ் பண்ண முடியும். குடும்பத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சி பெற்றாலும் மறுபடியும் அதை எப்படி தலைநிமிர செய்வது என்பது அந்த பெண்களுக்கே உரித்தான ஒரு பாங்கு. அதை பல்லாங்குழியில இருந்து நம்ம கத்துக்கலாம்.
தாயம் விளையாடும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் செஸ் தான் ஆரம்ப காலகட்டத்தில் தாயம்னாலே உரிமை என்று பொருள். சொத்துக்களை பிரிச்சு கொடுப்பதற்காக விளையாடப்பட்ட ஒரு விளையாட்டு சங்க காலகட்டங்கள்ல. அந்த தாயம் என்ற விளையாட்டு இன்னைக்கு வந்து பலதரப்பட்டு கடந்து வந்தால் இன்னைக்கு நிக்குது. அதனுடைய தொடர்ச்சி தான் கீழடி அகலாய்விலேயே நமக்கு நிறைய தாயம் சார்ந்த செய்திகள் ஜெஸ் கேம்ஸ் ஜெஸ் காயின்ல நமக்கு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு விளையாண்டக்கூடிய நொண்டியிலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6-7 வெரைட்டிஸ் வருது. அதுல ஒரு வெரைட்டி குழுவா விளையாண்டு தொட்டு விளையாடுறது. அது என்னுடைய தொடர்ச்சி கீழடியிலே பாத்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய 50,000 நொண்டி வட்டச்சில்லு கிடைச்சிருக்கு. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? தமிழர்கள் பாரம்பரியமா விளையாண்டு இருக்கான். எந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கண்ணாடி ஆரம்ப காலகட்டத்தில் வயசான பாட்டிலாம் நல்ல கண்ணோட நல்லா ஆரோக்கியமா இருந்த காரணம் ஆரம்ப காலகட்டத்தில் விளையாண்ட தட்டாங்கல் என்பது ஒரு மிகச்சிறந்த ஐப்பயிற்சி. மேலே தூக்கும் போடுது, மேலே பாக்குறது, கீழே இருக்கக்கூடிய காயை எடுக்கிறது, மேலே கீழே கண்ணை ரொட்டேட் பண்றது, சைடில் ரொட்டேட் பண்றது என்பது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாகவும் இந்த விளையாட்டு இருக்குன்றப்ப உண்மையிலேயே எனக்கு ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. இருந்தாலும் எனக்கு இது வந்து ஒரு பெரிய பேக் போனா இருந்தது வந்துட்டு திருநெல்வேலி மியூசியம் காப்பாற்றிய சிவசக்தி வள்ளியம்மா அவர்கள் தான் எங்களுடைய சீனியர். அவங்க அங்க நடத்துறாங்க. பட் வந்து அவங்க எப்படி நடத்துறாங்க நான் நேரில் போய் பார்த்து கிடையாது. இங்க எப்படி நான் நடத்த போறேன்றே எனக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது. இருந்தாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து பேரண்ட்ஸ் தான். அதுல ஏன்னு கேட்டீங்கன்னா என் பிள்ளையோட விளையாட்டை நீங்க வந்து தப்பா சொல்லிட்டீங்க. யாருமே சொல்லல, இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. என் பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு வந்து நல்லா விளையாண்டாங்க, சந்தோஷமா. அதைத்தான் அவங்க நினைச்சாங்களே தவிர என் பிள்ளை தோத்து போனதுக்கு காரணம் நீங்க தான், என் பிள்ளை ஜெயிக்காம விட்டு போனதுக்கு காரணம் நீங்க தான், நீங்க தப்பா பண்ணிட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் எந்த குறையும் வரல. பரவாயில்ல, இது வந்து ஒரு குழு விளையாட்டு அப்படின்ற ஒரு பேரண்ட்ஸோடைய நம்பிக்கையை நான் பெற்று இருக்கிறேன். இதை மேலும் அந்த பேரண்ட்ஸுக்கு நான் வந்து ஆகச்சிறந்த நன்றியிலே நான் கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இவர் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பேசும்போது சொன்னாரு, ஒரு வகையில கீழடி அகழாய்வு முடிவுகள்ல தாய கட்டைகளையும் நொண்டி விளையாண்டதுக்கான சில்லுகளையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. அதெல்லாம் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இதெல்லாம் இந்த விளையாட்டெல்லாம் வெறும் விளையாட்டு இல்ல, இவங்களுக்கு வாழ்க்கையோட தொடரக்கூடிய, வாழ்க்கையோட நேரடியா அவங்களுக்கான பலன் அளிக்கக்கூடிய வகையிலான விளையாட்டுகளாக இருந்திருக்கு. இப்ப நாம இங்க காந்தி மியூசியத்துல வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட கீழடி நிலத்துக்குள்ளேயே போன மாதிரியான ஒரு உணர்வு. ஏன்னா இவங்க எல்லாம் பல்லாங்குழி ஆடுறதையும் தாயம் ஆடுறதையும் ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய சயின்டிபிக்கா சயின்ஸ் அறிவியலா இது என்ன நடக்குதுன்னு சொன்னாரு. பல்லாங்குழியில வந்து ஒரு பொருளாதார கணக்குகளை பெண்கள் இவ்வளவு சிறப்பா கையாளுறதுக்கு காரணம் இந்த பல்லாங்குழி விளையாட்டுனாரு. சொட்டாங்கல் வந்து மிக முக்கியமான ஒரு கண்ணுக்கான பயிற்சி அப்படின்னாரு. இவ்வளவு தூரம் கல்லு பறக்கிறதையும் பிடிக்கிறது எடுக்கிறதையும். அதே மாதிரி நொண்டி விளையாட்டும் அந்த மாதிரியான கான்சென்ட்ரேஷனை குவிக்கிறதுக்குண்டான பயிற்சி அப்படின்னாங்க. ஒரு வகையில இந்த மொபைல் இல்லாம இந்த குழந்தைங்களை ஒரு நாள் வச்சுக்க முடிகிறது இன்னைக்கு மிகப்பெரிய சாதனை அப்படின்னா, அந்த சாதனையை அரசு அருங்காட்சியகங்கள் துறை நிகழ்த்தி இருக்கு அப்படின்றதுதான் நம்ம இந்த மூலியம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு, மொபைல் விளையாட்டுகள்லாம் வந்து ஒரு வகையில ஒரு வன்முறையை குழந்தைகளுக்குள்ள விதைக்குது. சுடுறதையும் அடிக்கிறதையும் வெட்டுறதையும் இப்படியாகத்தான் அந்த விளையாட்டுகளுடைய நோக்கம், அது அப்படிதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அந்த வன்முறை நிகழ்வுகள்லாம் வந்து குழந்தைங்கள்ட்ட வளர்றதுக்கு காரணமே மொபைல் விளையாட்டுகள் வழியாகத்தானோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. அப்போ இப்படியான வாசல் வழியா, இப்படியான களம் வழியா குழந்தைகளை ஆரோக்கியமான மனிதர்களாக, அவங்களுக்கு அகக்குவிப்புள்ள ஒரு நம்பிக்கை உள்ள, தன் வாழ்க்கையில தன் மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த விளையாட்டுகள் மாத்துது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இதுல என்ன ஒண்ணு இதுல சிறப்புனா, இவங்க இங்க விளையாடக்கூடிய எல்லாருக்கும் சிறப்பா விளையாடக்கூடிய பதக்கங்கள், சான்றிதழ்கள், பங்கேற்கிற எல்லாருக்கும் சான்றிதழ் கொடுக்குறாங்க. அது வெற்றி தோல்விக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த விளையாடுவதே ஒரு வகையில் இன்பம், விளையாடுவதே ஒரு வகையில் மகிழ்ச்சி. இந்த விளையாட்டுகள் ஒரு வகையில் குழந்தைகளை அறம் உள்ளவர்களாக மாற்றுகிறது அப்படிங்கிறது தான் இந்த விளையாட்டு மூலம் அறியக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் கரந்தமலை பிரபாகரன், வெற்றி.